வெல்கம் டு கிரியேட்டிவ் வேர்ல்ட். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஸ்பாஞ்சியான இட்லி, அப்புறம் மினி ஊத்தப்பம், அதுக்கப்புறம் கிறிஸ்பியான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி பண்ணுற இந்த ரெசிபி வந்து கொங்குநாடு வில்லேஜ் சைடு வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு 1 கப் வந்து இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா வந்து கழுவிட்டு நம்ம 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மரவள்ளி கிழங்கை நல்லா தோல் எடுத்துட்டு கழுவிட்டு நல்லா சின்ன சின்னதாக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மரவள்ளி கிழங்கை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்ச அரிசி, உளுந்து, வெந்தயம் இதையும் போட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்டான பேட்டர் மாதிரி நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த பேட்டர் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மூடிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்மெண்டேஷனுக்கு வந்து விட்டுடலாம். இது வந்து புளிக்க விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு 5 மணி நேரத்துலேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இட்லி பிளேட்டில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம். இது எதுக்காகனா ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு அந்த மாவு வந்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ இது வந்து நார்மலான இட்லியோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப பஞ்சு மாதிரியே இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இட்லி குக்கரில் வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான, ரொம்ப ஸ்பாஞ்சியான நமக்கு மரவள்ளி கிழங்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு லைட்டாக தண்ணி தடவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இட்லியை வந்து எடுங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக வந்துடும். சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வேணும்னா எங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்துக்குங்க. southindianfoods.inங்கிற வெப்சைட்டில் வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து தோசை, அதுக்கப்புறம் மினி ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சட்னி சாம்பாரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தோசைக்கு வந்து என்ன பண்ணலான்னா, இந்த பேட்டரை அப்படியே எடுத்துக்கோங்க. அந்த மாவு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து எப்பவும் போல் நம்ம தோசை ஊற்றிடலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து ரொம்ப நார்மலான ரைஸை வந்து நாம் பார்க்கும்போது இது ரொம்ப வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ மரவள்ளி கிழங்குலேயே நமக்கு வந்து பச்சரிசி மாவு அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த மாவுத்தன்மை இருக்கிறதுனால இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 2 தடவை நான் தோசை ஊற்றும் போது நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நமக்கு தோசை ரெடியானதுக்கப்புறமா வந்து நம்ம மினி ஊத்தப்பம் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றிட்டு மேலே வந்து இட்லி பொடி வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சு ஒரு நிமிஷத்தில் வந்து இது நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டான மினி ஊத்தப்பம் நமக்கு ரெடி. ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.